ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான நியூஸை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சிவி சண்முகம் தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் உடைகிறது என்று அதிமுகவில் ஒரு பெரிய சர்ச்சையானது வெளியாயிருக்கு. அதோடு தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய்க்கு ஆதரவு தர திட்டம் இருப்பதாகவும் தாள்கள் வெளியாயிருக்கு. வெளியான இந்த தாள்கள் தான் தற்போது பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க, இதை பற்றி என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அல்லாத கூட்டணிக்கும் பெரும்பான்மை பலத்தை தமிழக மக்கள் கொடுக்கவில்லை. ஆனால் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை நடிகர் விஜயின் தாவேகாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. அந்த வகையில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ஜெயித்துள்ள விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதே சமயம் தாவேகாவிலிருந்து ஒருவர் சபாநாயகர் பொறுப்புக்கு நியமிக்க வேண்டும். அதனால் 108 என்பது 106 குறைந்துவிடும். இதனால் பெரும்பான்மைக்கு இன்னும் தேவை 12 இடங்கள். ஸோ இந்த 12 இடங்களில் நமக்கு கிடைச்சாதான் ஆட்சியை அமைக்க முடியும். இது காங்கிரஸிடம் எத்தனை எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸிடம் 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு தருவதாக விஜய்க்கு உறுதி தரப்பட்டுள்ளது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விஜயிடம் சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தி. அதாவது பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்கள் தாவேகா கூட்டணி கட்சிக்குள் வந்தால் நாங்கள் ஆதரவு தர முடியாது என்பது தான் அவர் வைத்த ஒரு செக். காங்கிரஸ் ஆதரவு ஓகே, ஆனால் திமுகவில் உள்ள மற்ற தோழமை கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு தர முன்வரவில்லை. திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணியிலே இருப்போம் என சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விசிகா, இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் கட்சிகளுடைய ஆதரவை பெறுவதில் விஜய்க்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இது திமுக கூட்டணி உடையாது என்பது தெரிய வருது. இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவிடம் 4 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். அவர்களுடைய ஆதரவை பெற அன்புமணியிடம் தாவேகாவின் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி விவாதித்திருக்கிறார். ஆதரவு தர அன்புமணி ரெடி, ஆனால் அவர் வைக்கக்கூடிய டிமாண்ட் அடேங்கப்பா பெரிய ரகமாக இருக்குங்கிற மாதிரி. அவருடைய மனைவி துணை முதலமைச்சராக இருக்கணுங்கிற மாதிரி டிமாண்ட் இருக்குது. அதே சமயம் இதனை அறியந்ததால் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மேலிடம் என்டிஏ கூட்டணியின் ஆதரவை பெற்றால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என விஜயிடம் நிபந்தனை விதித்தது பின்னணியாக தெரிய வருது. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் என்டிஏ உள்ள பாமக ஆதரவுக்கு ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தால் தாவேகாவுக்கு 9 இடங்கள் தான் கிடைக்கிறது. மேலும் 3 இடங்கள் விஜய்க்கு தேவைப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அதிமுகவுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கு உடைவதாக சில தாள்கள் வெளியாயிருக்கு. இந்த சூழல் தான் சில தொகுதிகளை மட்டுமே வைத்துள்ள கட்சிகளின் ஆதரவை கேட்பதை விட நேரடியாக அதிமுகவின் ஆதரவை கேட்கலாம் என தீர்மானிக்கப்பட்டு சிவி சண்முகத்தை அணுகியுள்ளதாக தாவேகா கட்சியில் இருக்கிறதாக சில தாள்கள் சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமியை சமாளிக்க வல்லமை பெற்றவராகவோ தற்போது வன்னியர் சமூகத்தில் 15 எம்எல்ஏக்கள் உட்பட அதிகமான எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்றவராகவோ சிவி சண்முகம் இருப்பதால் அவரை அணுகியிருக்கிறாங்க. குறிப்பாக எஸ்பி வேலுமணியிடம் பேசி வரக்கூடிய செங்கோட்டையன் ஆதரவு குறித்து விரிவாக விவாதித்த போது என்னிடம் ஓரிரு எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நேரடியாக என்னால் அரசியல் செய்ய முடியாது. அதனால் சிவி சண்முகத்திற்கு தான் அதிக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குது. அவரிடம் பேசுங்க, நானும் பேசுகிறேன் என சொல்லியிருக்கிறதாக ஒரு தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ இதனிடையே செங்குத்தாக உடையிற மாதிரி அதிமுக தெரிய வருது. இதனிடையே தான் சிவி சண்முகத்தினிடம் செங்கோட்டையனிடம் வேலுமணியும் பேசியுள்ளார். அவர்களுடைய விவாதம் அதிமுகவை செங்குத்தாக உடைத்துவிட்டு அப்படியே தாவேகாவை ஆதரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை உடைப்பதில் எனக்கு உடன்பாடில்லை என தெரிவித்து விட்டார் சண்முகம். அப்படியானால் வேறு எந்த வகையில் ஆதரவு தர இயலும் என ஆலோசிக்கப்பட்டதில் அதிமுகவில் எடப்பாடியின் ஆளுமையை குறைக்கும் வகையில் எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற முடியும். அதன் மூலம் தாவேகாவை ஆதரிக்கலாம் என சண்முகம் யோசனை சொல்ல நேற்றிரவு சண்முகம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி விவாதித்திருக்கிறாங்க.
அப்போது சட்டமன்ற அதிமுக தலைவராக சண்முகத்தை தேர்வு செய்வது என்றும் அவரது தலைமையில் தாவேகாவை ஆதரிக்கலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதிமுகவின் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் சண்முகத்தை ஆதரிப்பதால் இது நடைமுறைக்கு வரும்போது பெரிய அளவில் சட்ட சிக்கல்கள் ஏற்படாதது. இதற்கிடையே சண்முகம் தலைமையில் ரகசிய மீட்டிங் நடந்திருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுவும் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரல, ஆனால் இந்த மாதிரியும் ஒரு சைட் போயிட்டுருக்கதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இதனிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூஸ் அப்டேட்டில் எப்போ அவர் சிஎம் ஆவார் அப்படிங்கிற ஒரு பெரிய இதுவும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றிய ஒரு இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மாநில அரசியலில் பெரும் அதிர்வலைவை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்திருக்கு. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் என்ற பெரும்பான்மை பலத்தை அடைய இன்னும் 10 இடங்கள் குறைவாக இருப்பதால் தமிழகத்தில் தற்போது சொங்கு சட்டசபை உருவாகிறது. இந்த நிலையில் எஞ்சிய 10 இடங்களை பெற்று ஆட்சியை தக்க வைக்க மற்ற கட்சிகளுடைய ஆதரவு கோருவது குறித்து தனது கட்சி நிர்வாகிகளிடம் விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக 53 இடங்களையும் வென்றிருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு கட்சி தொடங்கி விஜய் 2 ஆண்டுகளில் தனது முதல் சட்டசபை தேர்தலில் 233 தொகுதிகளில் தனித்து களம் கண்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். தாவேகா 34.92 வாக்குகள் பெற்றிருக்கின்றனர். பெரும்பான்மையை தவறவிட்ட போது பிற கட்சிகள் ஆதரவோடு அவர் ஆட்சி அமைக்க உள்ளார். அப்படி ஒரு ஆட்சி அமைந்தால் தமிழகத்தில் முதல் முறையாக மலரக்கூடிய கூட்டணி ஆட்சி இதுவாக தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதனிடையே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹார்னாலாருக்கு தாவேகா தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார். 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் என கடிதத்தில் தாவேகா கூறியுள்ளார். இந்நிலையில் அதிமுக காங்கிரஸ் கட்சியோடு விஜய் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இன்னும் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. அது வெளியாகின உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அரசியல் நியூஸை பற்றி தெரிஞ்சுக்க எல்லாருமே ரொம்ப அப்டேட்டோடு இருக்கணும். அதனால் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான அப்டேட்டான நியூஸை பற்றி தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதில் எந்த கூட்டணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.